I'm very delighted to be in your presence today with the guests from the various fields of the film industry. And most importantly, I can see the parents, so many parents have attended today. It's not just attending a meeting. It's about seeing glowing faces of our children. இன்னைக்கு வந்து நான் இன்றைக்கு இருக்கிறேன்னா என்னோட மகனுடைய ஆண்டோ ஆழ்வான் என்னோட +2 படிக்கிறார். அவருடைய முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கறதுக்கான வந்திருக்கிறேன். வெறும் படிப்பை படிச்சுட்டு நானும் படித்தேன், நானும் மார்க் எடுத்தேன், நானும் இந்த வாழ்ந்து போயிட்டு அப்படின்னு விட்டுட்டு இங்கே நான் என்ன செய்ய முடியும், என்னுடைய பேரண்ட்ஸுக்கு என்ன சந்தோஷம் கொடுக்க முடியும் என்று சொல்வதற்காகத்தான் இந்த பிள்ளைங்க இவ்வளோ அழகாக படித்து இருக்கிறார்கள். படித்து இன்றைக்கு உட்கார்ந்துருக்காங்க. அவங்க ஃபேஸ் பாருங்க, எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, ஒருத்த விடாம சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் கொடுத்த அரவணைப்பு. அதே போல இந்த ஸ்ரீ விஷ்ணு அகாடமி முக்கியமான சேர்மன் சார் ரொம்ப சிரமப்பட்டு ஒவ்வொருத்தரா, அதாவது ஒரு குரூப்பா பார்க்காம ஒவ்வொருத்தரா he took them each one by one. ஒரு பேரண்ட்ஸை பார்க்கும்போது கூட டைம் பார்க்குது. He doesn't see the time. He sees whether the parent is satisfied or not. அதுதான் முக்கியங்க. நான் பேசும்போது சார் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கா அப்படிங்க. ஸோ அந்த சந்தோஷங்க. சார் டைம் ஆயிடுச்சு, நீங்க கிளம்புங்க, இன்னொரு பேரண்ட் வெயிட் பண்ண அப்படி சொல்றது இல்லை. He gives time கொடுக்குறாரு. அப்போ நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது அவர் அப்படியே பிடிச்சி பார்த்துட்டு ரைட் மாத்திரை எழுதுனாலும் எப்படி இருக்கும் நம்மளுக்கு? என்னது டாக்டர் நம்மளை ஒழுங்காக தொடவும் இல்லை, ஒன்றுமே கேட்கல, அந்த ஃபீலிங் இருக்கும். அதே போல ஒரு சைல்டு படிக்கிறாரா இல்லையா, சைல்டு படிக்கிறாரா இல்லையா, வளர்ச்சி அடைகிறாரா இல்லையா என்று தெரிஞ்சுக்கொள்ள சார்கிட்ட பேசும்போது அவ்வளோ அருமையா நீங்க சார் எங்களை ரிசீவ் பண்ணீங்க. இது ஏதோ பெருமைக்கு சொல்றேன்னு இல்லைங்க. ஏன்னா நான் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் பணியாற்றி கொண்டு இருக்கிறேன். அது இல்லாமல் இந்தியர்களுக்கு சட்ட திருத்தம் கொண்டு வந்த லண்டனில் 2002 நான் வந்து இன்டர்நேஷனல் லா படித்தேங்க, லண்டன்லையும் ஜெனீவாலையும். அதனால சட்டம் திருத்தம் கொண்டு வந்த லண்டன் பார்லிமெண்ட் இந்தியர்களை ஒருங்கிணைத்து அதனால என்ன ஐநா சபைக்கு அனுப்பிச்சாங்க. ஜெனீவால இன்னி வரைக்கும் நான் ஐநா சபையில் இருக்கிறேங்க ஆஸ் எ ஃபெலோ ஆஃப் த ஆஃபீஸ் ஆஃப். இது எதுக்கு சொல்றேன்னா, இவ்வளோ இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது சாரு நம்ம லெவலுக்கு அதாங்க. அப்போ ஏன் லெவலுக்கு இறங்கி வந்து எங்கிட்ட பேசியிருக்கிறாருன்னா அவர் என் மனசில் உட்காந்துருக்காரு. அப்போ இவர் சார் உட்கார்ந்துருக்காருன்னா அவர் செய்த செயல். ஸோ அப்போ ஒவ்வொரு பேரண்ட்ஸ் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கோம்னா அவர்கள் செய்த செயல், அவர்கள் பிள்ளைகளுக்காக பட்ட கஷ்டம். இப்போ நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, இவ்வளோ பேரண்ட்ஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டு சாரோட ஒத்துழைப்பாலையும் அவங்க ஸ்கூலோட ஒத்துழைப்பாலும் படித்திருப்பார்கள். அப்போ நல்ல சிரமப்பட்டு படித்திருப்பார்கள் என்று நாம் நம்புகிறோம். எல்லாச்சும் படித்திருக்கீங்களா? எல்லாரும் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டீங்களா டியூஷனை? எஸ் ஆர் நோ? எஸ், வெரி குட். ஸோ நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, டெஃபினட்டாக நல்ல மார்க் எடுப்பாங்க. அந்த பெருமை அவங்க ஸ்கூலுக்கு மட்டும் இல்லை. ஏன்னா ஸ்கூலில் 8 மணி நேரம் இருக்கிறாங்க. அதுக்கு மேலே இந்த மெருகூட்டுறதுன்னு சொல்லாமல் பார்த்தீங்களா, கேல்வனைசேஷன் ரொம்ப முக்கியங்க. இல்லைன்னா துருப்பிடிச்சு ஒரு கம்பி வந்து ராடு அப்படியே வச்சிருந்தீங்க துருப்பிடிச்சிடும். அந்த ராடுக்கு ஒரு கேல்வனைஸ் பண்ணணுங்க. என்னங்க முலா பூசுதல், அந்த முலா பூசுதல் இல்லை என்றால் ஒழிக்காது. தங்க செயினை 10 செயின் கூட மாட்டின்னு இருக்கலாம் நான். ஆனால் அந்த தங்க செயினை நீங்கள் கழுவுல வச்சிங்களா டல் ஆகிடும். அதனால தான் நம்ம மறுபடியும் க்ளீன் பண்ண கொடுப்போம். அந்த மாதிரி கிளீனிங்கும் முலா பூசுதலுக்கும் இந்த ஸ்ரீ விஷ்ணு அகாடமி நம்ம சேர்மன் சாரால இன்னைக்கு பிள்ளைங்க வழியாக க்ளோ ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு பெருமை. இந்த மீட்டிங் இல்லாமல் வெறும் பிள்ளைங்களுக்கு டியூஷன் முடிச்சோமா, ஓகே வெரி குட், எல்லாம் கேக் சாப்பிடுங்க சாரு ரூம்லேயே உட்காந்து கேக்கை கொடுத்துட்டு இருக்கலாம், கேக் ஒரு டீ கொடுத்து சில பிள்ளைங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கலாம். ஆனால் இன்று ஒருங்கிணைத்து நம்மளெல்லாம் பேரண்ட்ஸை வர வைத்து ஒரு ஃபீல், அதாவது என்ன ஃபீலிங்க, வெறும் நம்ம பிள்ளைங்க வந்து படித்தார்கள் என்று இல்லாமல் நம்மள ஒரு பேரண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பும், நம்ம சில்ட்ரன் வளர்றதை பார்ப்பதற்கும், நம்ம பிள்ளைகளை எல்லாரும் பார்ப்பதற்கும், சாரோட செய்த செயல்களை பார்ப்பதற்கும், அதன் வெளிப்பாடாக பிள்ளைகள் நல்ல லெவலில் they will come to great heights நம்ம எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்பை நோக்கி இவர்கள் எல்லாம் சிறப்பான மதிப்பெண் எடுத்து நம்முடைய சமுதாயத்துக்கு மட்டும் இல்லாமல் நம்முடைய குடும்பத்துக்கு மட்டும் இல்லாமல் not only for our family, not only for the academy, for the whole nation, there will be pride
and they will bring pride for the nation as well என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.